தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். சிலிண்டர் விலையில் அதிரடி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு விலை உயர்வு மற்றும் எந்த வகையான சிலிண்டருக்கு விலை உயர்வு, அது மட்டும் இல்லாம இதனுடன் இன்னொரு முக்கிய அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இது பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இன்று சமையல் எரிவாயு விலையை உயர்த்தி அறிவித்துள்ளன. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பில் ஏற்படும் மாற்றங்கள் இறக்குமதி செலவை அதிகரித்துள்ளன. அந்த வகையில் 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலையானது ரூ. 29.50 அதிகரித்து தற்போது நேற்றைய விலையான ரூ. 1999.50 விற்கப்பட்டது. இன்று ரூ. 1929 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து 11 மாதங்களாக ஏறி வரும் இந்த சிலிண்டர் விலை உயர்வால் தொடர்ந்து ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் பயன்படுத்தப்படும் இந்த சிலிண்டர் விலை உயர்ந்து வருவது உணவுப் பொருட்களின் விலையை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அதே சமயம் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படும் 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டர் விலையில் இந்த மாதமும் எந்த மாற்றமும் இல்லை. சென்னையில் இன்றைய விலை 868.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டிற்கும் மேலாக வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி ஒரே நிலையில் நீடித்து வருவது பொதுமக்களுக்கு ஆறுதலை தந்துள்ள போதிலும் ஏற்கனவே உள்ள அதிக விலையை குறைக்க வேண்டும் என்பதே நுகர்வோரின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. இரண்டாவது அறிவிப்பாக பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டமானது 2026ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் ஒரு வருடத்திற்கு 12 சிலிண்டர்கள் மற்றும் இதனுடன் மானியமும் ரூ. 380 வரையும் கிடைக்கப்பெறுது. யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். பயன்பெறுறதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இ-சேவை மையம் அல்லது சிலிண்டர் ஏஜென்சியை நாடி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போல அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.